நம்ம இன்னைக்கு ரேஷன் கடைக்கு தான் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறோம். என்னப்பா இது மீன் கடையே காணோம். இங்க மீன் கடையே வரல ஃப்ரெண்ட்ஸ். மீன் கடை இந்த இடத்துல தான் போடுவாங்க. நிறைய மீன் தான் போட்டிருக்கிறாங்க 200 ரூபாய்க்கு. இது நிறைய தான் இருக்குது. இருக்குன்னு சொன்னாங்க. 3 கிலோ தக்காளி வாங்கிட்டுங்க மீனே போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா. நம்ம இன்னைக்கு ரேஷன் கடைக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறோம். சரி ஒரு நாளும் தள்ளின்னு போய் வாங்கிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டவே இருக்கும். நானே போய் வாங்கி தூக்கின்னு வந்துடுவேன். 10 கிலோ பச்சை அரிசி, 10 கிலோ புழுங்கலரிசி, துவரம்பருப்பு, பாங்காய், சக்கரை எல்லாமே நானே தூக்கின்னு வந்துடுவேன். இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்குது. அங்கே போயிட்டதால அங்கேருந்து அவ்வளோத்தையும் தூக்கின்னு வர முடியல. ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. அதான் சரி அரவிக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால இன்னைக்கு கூட்டின்னு போய்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி அரவி கூட்டின்னு வச்சுட்டு கிளம்பி இருக்கிறோம்மா. போய் ரேஷன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி ரேஷன் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு அண்ணா அண்ணி வர ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ணா அண்ணின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தியாவுடைய அம்மா அப்பா தான். அவங்களாம் வரேன்னு நிற்கிறாங்க. சரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஏதாச்சும் மீன் கிடச்சிட்டுனா வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேங்கம்மா. சரிம்மா, ஃபர்ஸ்ட் ரேஷன் வாங்கிட்டு அப்புறம் மீன் வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ரேஷன் வாங்கி வந்துடலாம்ப்பா. ரேஷன் போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா ரேஷன் போயிட்டு வந்துட்டு எலுமிச்சப்பழ ஜூஸ் போட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம குடிக்கிறதுக்குன்னு போடலப்பா இப்போ. அப்புறம் என்னம்மா? சரி ஊர்ல இருந்து அண்ணா அண்ணிலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்லம்மா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ தக்கோலத்துல இருந்து வராங்க. சரி வந்த உடனே கொஞ்சம் குடிப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா அவங்க வந்த உடனே கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனுக்குறோம். சரிம்மா, நம்மளும் குடிச்சிடலாமா? கொஞ்சம் நமக்கும் தலை சுத்துற மாதிரி இருக்கு. குடிக்கலாம்ப்பா. சரிம்மா, அது சாப்பாடு வச்சுக்கிறோம். சரி சாப்பாடு வச்சுட்டு போய் மீன் கடையில போய் மீன் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷனுக்கு போகும்போது அரிசி கழுவி வச்சுட்டு போயிட்டோம். சரி சந்தியாவிட்ட சொல்லிட்டு போனேன் கொஞ்சம் பார்த்து நிறுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வெந்துருக்குது சாப்பாடு. நம்ம சாப்பாடை வெடிச்சிட்டு மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாங்கம்மா. நம்ம மீன் வாங்க கிளம்பலாமா? ஆமாப்பா, போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய். ஆமாமா, மீன் பிடி தடைக்காலெல்லாம் இருக்குங்களா. சரி வந்துக்கிறாங்க என்னன்னு இருக்கும் போய் பார்த்துட்டு பை மட்டும் எடுத்துக்கினேன். போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரிம்மா, அக்காவே வாங்கி வந்துருவாங்க எப்பவுமே. வாங்கி வந்துருவாங்க. சரி இன்னைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்ப்பா. சரிம்மா, கிளம்பலாமா? என்னப்பா இது மீன் கடையே காணோம். இங்க மீன் கடையே வரல ஃப்ரெண்ட்ஸ். மீன் கடை இந்த இடத்துல தான் போடுவாங்க. பார்த்தா இன்னைக்கு வரல போல. மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க பார்த்தா மீன் கடையே வர காணும். என்னன்னு தெரியல. நானும் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கம்மா அந்த மீன் கடைக்கு போயிட்டு. அந்த அண்ணன் வருவார். நம்ம ஜெயஸ்ரீ அரவிந்த்லாம் அங்கதான் ஸ்கூல் படிச்சாங்க அந்த ஓரமா. இவங்க சாயங்காலத்துல கூட்டின்னு வரும்போதெல்லாம் அந்த அண்ணன் சாயங்காலத்துல தான் வைப்பாங்க அந்த வேனை. ஒரு 11 மணிக்கு வந்தாங்கன்னா பொழுது போற வரைக்கும் இருக்கும். அது மாதிரி வாங்கின்னு வந்துருவோம். இப்ப போய் பார்த்தா வேனே வர காணும். சரி அங்கிருந்து திரும்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு மேனு சிக்கனாவது வாங்கின்னு வரலான்னு தரமணிக்கு போனோம். இப்பதான் ஜெயிச்சி சொல்லிச்சு. அது ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க ஜெயிச்சி. அங்கிருந்து தான் ஜெயிச்சி வாங்கின்னு வருவாங்க. அங்க போய் பாருங்கம்மா நாங்க. சரி எதுக்கு அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்க போனாக்கா இந்த மீன் இருந்துச்சு. காணாங்கத்தான்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாரு. இது காணாங்கத்தான் மீனுமா அப்படின்னாரு. ஒரு 200 ரூபாய் கொடுங்கம்மா. 1 கிலோ 200 ரூபாய் சொன்னாரு. இந்த மீன் மொத்தமே சரி எடுத்துக்குங்க 200 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க நம்மளுக்கு. நல்லா நிறைய மீன் தான் போட்டிருக்கிறாங்க 200 ரூபாய்க்கு. இது நிறைய தான் இருக்குது. 2-3 மீன் கலந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் சின்ன மீன்லாம் கொஞ்சம் போட்டுமாமான்னு கேட்டாரு அந்த அண்ணன். சரி போடுங்க நான் சொன்னேன். இது எல்லாமே 200 ரூபாய் இந்த மீன். பரவாயில்லம்மா, நிறையதான் இருக்கு இல்லப்பா. சரி தக்காளிலாம் இல்ல குழம்புக்கு அப்படியே தக்காளி வாங்கி போயிடலாம். தரமில்ல தான் நம்ம வாங்குவோம். சரி அப்படியே தக்காளியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கிட்டு வந்துட்டோம். கொத்தமல்லி ஒரு கட்டு 5 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஒரு கட்டுக்கு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். நல்லா இருக்கா இல்ல இதெல்லாம் வதங்கி பண்ண மாதிரி இருக்கா? இது நம்ம வாங்கினதுல பிரியா கொடுத்தாங்க. இத பாக்குறேன் இன்னும் கட்டே காணும் கவரையே காணுன்ட்டு. பிரியா தான் கொடுப்பாங்க. நிறைய கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் வாங்கினா கூட நிறைய. கருவேப்பிலை கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி பிரியாவே கொடுத்துட்டாங்க. இந்த நான் வாங்கினது இருக்குப்பா. புதினா ஒரு கட்டு வாங்கினேன் 5 ரூபாய். இது பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் 5 ரூபாய். தக்காளி மட்டும் 23 ரூபாய் 1 கிலோன்னு சொல்லிட்டு 3 கிலோ வாங்கினோம்ப்பா. நம்ம தக்காளி நிறைய போடுவோம் குழம்புல. அதனால எப்பவுமே எல்லாத்துக்குமே நிறைய போடுவோம். அதனால ஒரு
3 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. 3 கிலோ தக்காளி வாங்கிக்கோங்க. இது 70 ரூபாய் தக்காளின்னாங்க. இது ஒரு 5 ரூபாய் 5 ரூபாய், ரெண்டு 10 ரூபாய், 80 ரூபா கொடுத்தோம். இவ்வளோ கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அங்கே மீன் கடை இருந்து மீன் கடை இல்லைனாலும் இங்கே மீன் கடை இருந்து 1/2 கிலோ சொல்லின்னு வந்தாப்புல. அந்த மீன் கடை இல்லைன்னு சொன்னோடனே நம்ம அப்செட் ஆகிட்டியா, மீன் கடை இல்லைன்னு சொன்ன உடனே அப்படின்னாப்புல. ஆமாப்பா மீன் வாங்கலாம் தான் ஆசையாக வந்தோம். சரி ஊர்லேருந்து வராங்களே மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மீன் கடை இல்லையேன்னு நினச்சிக்கணும் பாருங்க. அது வரைக்கும் கிடச்சிச்சு, இதை வச்சு நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்கம்மா. வெயிலில் போய் சுற்றி சுற்றி வந்தோம். நம்ம அவங்களுக்கு வந்தாங்கன்னா லெமன் ஜூஸ் கொடுக்கலான்னு போட்டோம். நம்மளே குடிச்சிடுவோம் போல இருக்குதுங்கம்மா. ஒரு மாதிரி மயக்கமாக்கிற மாதிரி இருக்குது. சரிம்மா, இப்போ அதை நம்ம குடிச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அதான் எலுமிச்சி மழைலாம் இருக்குது வீட்டில் தான். ரேஷனில் கூட சக்கரை கூட வாங்கின்னு வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா கூட போட்டு கொடுக்கலாமா? சரிம்மா. வாங்கம்மா எல்லாரும் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கலாம். மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சோம். அரிசி உளுந்து வெந்தயமும் அப்படியே இருக்குது. தோசை மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அது அரைக்க டைம் இல்லை. சரி குழம்பு வச்சுட்டு நம்ம இன்னும் வேலைக்கு வேற போகல. காலைல ஒரு வீடு வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 3 வீட்டுக்கு வேலைக்கு போகணும். சரி குழம்புலாம் வச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம். மீன் ஆயிருமாமா? மீன் ஆயிடும்பா. நம்ம மாவு அரைச்சி முடிச்சாச்சாமா? ஆமாப்பா மாவு அரைச்சி முடிச்சிட்டோம். இங்கே குழம்பு வச்சுக்கினேன் அப்படியே மாவு போட்டோம். மாவு ஒரு பக்கம் அரைஞ்சிச்சுப்பா. மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. தோசை மாவு தான் அரைச்சோம். சரி நம்ம கொஞ்சம் கலக்கி வச்சிட்டோம்னாக்கா காலையிலே அரைச்சிருக்க வேண்டியது. அப்படியே தள்ளியும் நேரம் ஆயிடுச்சா, மத்தியானமே ஆயிடுச்சுப்பா. நம்ம உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சிருக்கிறோம். அதனால 2 ஒன்றா கலக்கிறதுக்காக நல்லாவே கலக்கிட்டு மூடி வச்சிடலாம்ப்பா. புளிக்கிற வரைக்கும் வெளியவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே காலையிலேயே மாவு அரைச்சிருவோம். இன்னைக்கு மாவு கூட லேட் ஆகி போச்சு. மதியம் ஆயிடுச்சு. வேலை செய்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா போனே பண்ணிட்டாங்க. நான் எப்பவுமே சீக்கிரமாக போயிடுவேன். சரி இன்னைக்கு சனிக்கிழமைனா அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக கூட போவேன். அதான் அம்மா என்ன சத்யா என்ன காணுமாம்மான்னு கேட்டாங்க. அம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கம்மா, அது வந்துடுறேங்கம்மான்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம மாவு அதுதான் அரைச்சி முடிச்சு வச்சுட்டு சாப்பாடு வந்து வச்சுட்டுக்கிறோம். குழம்பு தான் கொச்சி நிற்குது. மீனை போட்டோம்னாக்கா அப்புறம் அரவிந்த் சந்தியா வீட்டில் இருக்கிறாங்க. அண்ணா நீ வந்துட்டாங்கன்னா கூட அவங்க லெமன் ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கிறேங்கம்மா. அவங்களும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளும் அவசர அவசரமாக சாப்பாடு செஞ்சுன்னு இருந்தோம். அவங்களும் ட்ரெயின் லேட்டாக, அவங்க திருவேலாங்காட்டில் தான் ட்ரெயின் ஏறணும். அங்கே ஏதோ வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் வந்துருக்குதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்களும் வரத்துக்கு. பார்த்தீங்கன்னா எப்படியும் 3-4 ஆயிடுன்றாங்க. இப்போயே பார்த்தா மணி 2 ஆயிடுச்சு. நான் சரி இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம்னாக்கா அவங்க வரத்துக்கு நான் வரத்துக்கு லேட் ஆகிட்டோம்னா சாப்பாடு இவங்க போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கோங்கம்மா. நம்ம மாவை எடுத்து கீழே வச்சிருவோம். ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த குழம்பு கொதிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிறைய குழம்பு வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் நிறைய தேவைப்படுதுப்பா. சரி காலையிலன்ற பாத்தீங்களா, மதியானம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அண்ணா அண்ணி அண்ணனுடைய பையன் சந்தியாவுடைய தம்பி இருக்காப்புல 3 பேர் வராங்க. நம்மளும் வீட்டுல 4 பேர் இருக்கிறோம். 7 பேர் ஆயிடுங்க இல்லையா. சரி மதியானம் சாப்பிட்டு திருப்பி நைட்டுக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே வச்சிடலாம் அப்படின்னு வச்சுன்னு இருக்கிறோம். வாங்கி வந்து எல்லா மீனுமே குழம்புலயும் போட்டுருவோம். மீன் எங்கம்மா காணோம்? இந்த இங்க வச்சிருக்கேன்ப்பா. க்ளீன் பண்ணிட்டோம் போல. க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துலயும் போட்டுடலாம். இல்லை மீன் குழம்புலேயே போட்டுடலாம். வரக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் சின்ன சின்ன மீனா இருக்குது. இப்போ நேரமும் வேற ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதனால போயிட்டு நம்ம வேலைக்கு போனோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு திக்கா. மீன் போட்டுடலாம்ப்பா. நம்ம மீனே போட்டுடலாம். நல்லா 200 ரூபாய்க்கு நிறைய மீன் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய தான். கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கீங்களாமா? இல்ல எடுத்துலாம் வைக்கலப்பா. நிறைய போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டு. நிறைய மீன் போட்டு வச்சாலும் குழம்பு சூப்பரா இருக்கும். அதனால போட்டுட்டேன்ப்பா. சூப்பரா இருக்குமா? முள்ளு இருக்குமாமா இந்த மீன்ல? இருக்கும், நிறைய இருக்காது. இந்த காணாங்கத்தை மெத்துன்னு இருக்கும் இந்த முள்ளு. ரொம்ப இதுவா இருக்காது. சரி மெத்துன்னு இருக்கும்பா. போட்டு ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் இருக்க கூடாது, உடஞ்சு போயிடும். நிறைய மீன் வேற போட்டுக்கிறேன் இல்லையா, அதனால செம்மையா இருக்கு. இது நம்ம எண்ணெய் மாதிரி மேல மதக்குது. அது மீன் போட்ட உடனே வந்துரும்பா. அதான் இதுவரையே இல்ல, கரெக்டா மீன் போட்ட உடனே வருது. போட்ட உடனே வந்துரும். எப்போ வெல்லம் போடுவீங்களா? போட்டீங்களா? போட்டப்பா. எப்பவுமே மீன் குழம்பு வச்சா வெல்லம் போட்டுருவாங்க. போட்டுருவோம். மீன் ஒரு கொதி வரதுக்குள்ள நம்ம ரேஷன்ல என்ன பொருள் வாங்கி வந்துடுறோம்னு பாத்துடலாமா? பாத்துடலாமா? அரிசி அதெல்லாம் தானே? ஆமாப்பா.
இந்த இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். வாங்கிட்டு வந்து இங்க வச்சுட்டோம். 10 கிலோ பச்சை அரிசி தான் வாங்கிட்டு வந்தோம். பச்சை அரிசியாமா இது? ஆமாப்பா 10 கிலோ வாங்கிக்கணும். பாத்தீங்கன்னா இது வந்து புழுங்கல் அரிசிப்பா. இது ஒரு 10 கிலோ வாங்கிக்கணும். இட்லி தோசைக்கெல்லாம் இதுதான் போடுவோம் நம்ம. அது கூடவே ஒரு கல்லுப்பு வாங்கி வந்துட்டேன். அங்கெல்லாம் கல்லுப்பு சால்ட் பாட்டு தான் வாங்கி வந்துருவோம் எப்பவுமே. 10 ரூபாய் தான் இங்க ஒரு பாக்கெட்டு. எண்ணெயாமா? ஆமாப்பா பாமாயில் பாக்கெட்டு. நமக்கு 1.5 கிலோ சர்க்கரை. இது ஃபர்ஸ்ட்ல 2 கிலோ சர்க்கரை கொடுத்துன்னு இருந்தாங்க. எனக்குமே தெரியல, திடீர்னு போனா 1.5 கிலோ சர்க்கரை தான் இப்போ போடுறாங்க. என்னப்பா நமக்கு 1.5 கிலோ சர்க்கரை தான் போடுறாங்க கேட்டா அரைப்பு தான் சொன்னாப்ல. அப்பா அப்படியே தானாவே எடுத்துருவாங்கம்மா, அப்பா இல்லை இல்லையா, அதனால தானாவே எடுத்துட்டாங்கம்மா, இது வந்துருவாங்க அப்படின்னு 1.5 கிலோ சர்க்கரை தான் இப்போ கொடுத்துக்கிறாங்க. சந்தியா பேர் ஆட் பண்ணணும், இன்னும் ஆட் ஆகாம இருக்கு. தோரம் பருப்புப்பா, 1 கிலோ தோரம் பருப்பு வாங்கிக்கணும். கோதுமை வாங்கலான்னு பார்த்தா பிரியா தான் கோதுமையும் கொடுப்பாங்க. நம்ம கோதுமை ஏற்கனவே மாவு அரைச்சிட்டு ஒண்ணுமே பண்ணாங்கிற பாரு, காலைல சாப்பாடு செஞ்சிடறோம். கோதுமை மாவு அப்படியே இருக்குங்கம்மா, அதனால கோதுமை வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் தான் ரேஷன்ல வாங்கிட்டு வந்ததாம்மா? இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். மீன் பொரிச்சிட்டு இருக்கோம், ஆஃப் பண்ணிடலாமா? மீன் போட்டு ஒரு கொதி வந்துச்சு, இந்த சூட்லயே வெந்துடும். சின்ன மீன் இல்லையா, அதனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரா இருக்குதுமா. அவ்வளவுதான்ப்பா, நாங்க சாப்பாடு வச்சு மீன் குழம்பு வச்சுட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். சூடான வெள்ளை சாப்பாடு, நம்ம வச்சு மீன் குழம்பு. நம்ம இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துருவோம். அவங்க ஃபோன் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு வந்துருவோம். அவங்க பாவம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க மதியத்துல, நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பாய்மா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுங்களா?